இது எல்லாத்தையும் தாண்டி அம்பிளிக்கல் செப்சிஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்பிளிக்கல் கார்ட் கேர்ல. ஸோ அம்பிளிக்கல் கார்ட் வந்து எப்பப்பெல்லாம் என்னென்ன தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா அது செப்சிஸ் ஆகுது, அதாவது செப்டிக் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஜென்ரலா ஒரு புண்ணாச்சுன்னா செப்டிக் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அம்பிளிகஸ் வந்து எப்ப செப்டிக் ஆகுது அப்படிங்கிறது வந்து எது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது தொப்புள் இருக்கிற இடத்த சுத்தி ரெட்னஸ் வரும். நார்மலா குழந்தையோட ஸ்கின் கலருக்கும் அந்த தொப்புள் சுத்தி இருக்கிற இடத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், நல்ல ரெட் ஆகும். அதே மாதிரி அந்த தொப்புள் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆகாம அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி சம்டைம்ஸ் சீல் மாதிரியும் வடியும். ஸோ இதெல்லாமே வந்து அம்பிளிக்கல் செப்சிஸ் ஆகுதுங்கிறதுக்கான அறிகுறிகள். இது தவிர குழந்தை வந்து ரொம்ப சோர்வா, அதாவது இன்ஃபெக்ஷன் அந்த தொப்புள் வழியா போய் குழந்தைக்கு ரத்தத்துல கலந்துச்சுன்னா ரொம்ப சோர்வா இருப்பாங்க, பால் ஒழுங்கா குடிக்காம இருப்பாங்க, ஃபீவர் வரும் குழந்தைக்கு. நியூபார்ன் பேபிஸ்க்கும் ஃபீவர் வரும். ஸோ இந்த மாதிரி செப்சிஸ் ஆகுறப்போ ஃபீவர் வரும். அது தவிர ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த தொப்புள் விழுகிறதுல, அதாவது 2 வாரத்துக்கும் மேல கூட ஆகும் தொப்புள் விழாம இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அம்பிளிக்கல் செப்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்ல இப்ப நான் சொன்ன 5 சிம்டம்ஸ்ல எந்த சிம்டம் இருந்தாலும் உடனடியா நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இதுக்கு வந்து நம்ம வெறும் ஆயின்மெண்ட் மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல குழந்தைக்கு இன்ஜெக்ஷனும் சில நாட்கள் கொடுக்க வேண்டியது வரும்.